நடிக்க வந்தால் நடிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள், தேவையில்லாமல் இந்த வேலையெல்லாம் பார்க்காதீங்கன்னு சொல்லி மக்கள் நிறைய கருத்து சொல்லியிருக்காங்க. இப்போ இல்லை, அது முன்னாடியிலேருந்து நடந்துகிட்ருக்கு. அது யாரை பார்த்தாலும் சொல்லியிருக்காங்கன்றத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம் ஜெம் சினிமாஸ் நேயர்களே, நான் உங்கள் விஜயாரன் பேசுகிறேன். மக்கள் எதுக்காக வந்து நடிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள், தேவலாம் இந்த வேலையெல்லாம் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க தெரியுமா? மக்கள் ஒரு நடிகர் வந்து நடிக்கிறத விட்டுட்டு பொலிட்டீஷியனாக மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு வரப்போ வந்து இந்த மாதிரி சில மக்கள்லாம் வந்து ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்பாங்க. நீ எதுக்கு வரீங்க? நடிகர் தானே நீங்கள், உங்களுக்கு நல்லா தானே சம்பாரிச்சிட்டு இருந்தீங்க, எதுக்கு இப்போ இங்கே வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இருந்தாலும் நல்ல மனசு படைத்த ஒரு சில நடிகர் வந்து ஜெயிச்சு இப்போ மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு இருந்தாங்க, செய்ய போகிறாங்க அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன். எஸ், நம்ம இதுக்கு முன்னாடி யார் தெம்மா வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கா? நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா அறிஞ்ச உலகநாயகன் அவர்கள் MNM மக்கள் நீதி மையம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி வந்து 2018 அப்போ ஸ்டார்ட் பண்ணார். புதுசாக ஒரு ரெவல்யூஷன்லாம் கிரியேட் பண்ணார். நான் வந்து 2 திராவிட கட்சிகளை ஒழிச்சு கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி டிவி மேலே டார்ச்சர் தூக்கி அடிக்கிறது, லைட்டை அறுக்கிறது, இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அவர் 2021 தேர்தல் நடந்துச்சுல, அந்த தேர்தலில் வெறும் 2.5% தான் எடுத்தார். அவர் மட்டும்தான் கிடையாது, ஆந்திராவில், இங்கே இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஆந்திராவில் இது நடந்திருக்கு. ஆந்திராவில் யாருன்னா வந்து பவன் கல்யாண் அவர்கள் ஜனசேனா அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை வந்து 2014 ஸ்டார்ட் பண்ணார். அப்புறம் அவர் 2014 ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷனில் வந்து 5.5% கிட்டத்தட்ட வந்து 5.34 சம்திங் ஏதோ வந்து ஓட் பர்சன்டேஜ் எடுத்தார். இப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு டெப்யூட்டி சிஎம்மாகவே இருக்கார். அவரோட க்ரோத் அந்தளவுக்கு வளர்ந்துருக்கு. அவர் மட்டும் திருப்பி கம்மிங் பேக் டு தமிழ்நாடு திருப்பி வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மாதிரி, அது நம்மள மாதிரி இல்லை, எல்லாருக்குமே சாப்பாடு வயிறு நிறைய போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல மனுஷன் நினச்சது வந்து பார்த்தா முதல்ல எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப வியந்து போன ஒரு மனுஷன் பார்த்தா வந்து விஜயகாந்த் அவர்கள் தான். விஜயகாந்த் அவர்கள் வந்து 2005 தேமுதிக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பித்தார். 2006 வந்து நடந்த தேர்தலில் வந்து அவர் எம்எல்ஏவும் ஆனார். அந்த தேர்தலில் 8% ஓட்டும் எடுத்தார். அதுக்கப்புறம் 2011 வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எதிர்கட்சி தலைவரானார். அதிமுக கூட்டணி வச்சு அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவராக திமுக பின்தள்ளினார். அப்படிப்பட்ட ஒரு லெகசி வந்து இப்போ வரைக்கும் யாருமே பண்ணது கிடையாது. ஒரு கட்சியிலேருந்து இப்படி வந்து புதுசாக ஆரம்பித்து இவ்வளோ பண்ணது கிடையாது அப்படின்றத ஒரு பேரை அப்பயே அவர் எடுத்திருந்தார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் பண்ண அந்த டைம் வந்து ரொம்ப டஃபஸ்ட் பீரியட் ஆஃப் பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அப்போ வந்து ஜெயலலிதா அம்மையாரும் இருந்தாங்க, கலைஞர் ஐயாவும் இருந்தார். 2 பேருமே ஒரு பெரிய ஜாம்புவான் ஆஃப் தமிழ் நாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது பொலிட்டிக்கலில் வந்து தமிழ்நாடுன்னு வந்துட்டா வந்துங்க 2 பேரும் பார்த்தாலே அப்படியே ஒரு பெரிய பூதாகரமாக இருக்கும். அந்த டைமில் வந்து விஜயகாந்த் அவர்கள் இப்படி பண்ணதை பார்க்குறப்போ வந்து அது ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. அண்ட் இப்போ அவர் இறந்து போயிருக்கார். சிலர்லாம் வந்து ஐயோ இவர் அப்பயே சிஎம் ஆகிக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு சில ஏக்கம்லாம் இருந்துச்சு. அந்த ஏக்கத்தை செலுத்திக்கிற மாதிரி ஒருத்தர் இப்போ ஆக்கியிருக்காங்க. அதை பற்றி அவர் பின்னாடி பேசிப்போம். அண்ட் திருப்பி வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், சிரஞ்சீவி அப்படின்னு சொல்லி, அதான் பவன் கல்யாணோட அண்ணன் சிரஞ்சீவியுமே வந்து கட்சி ஆரம்பிச்சிருந்தார். அவரோட கட்சி வந்து PRP அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பித்தார். அவருமே வந்து தேர்தல் சந்திச்சார். அப்போ அவரோட ஓட் பர்சன்டேஜ் எவ்வளோ இருந்துச்சுன்னா வந்து 16 அப்படின்னு சொல்லி 16% கிட்ட ஓட் பர்சன்டேஜ் இருந்துச்சு. அண்ட் அப்புறம் வந்து அவர் கட்சியை விட்டுட்டு இப்போ தம்பி வந்து டெப்யூட்டி சிஎம் ஆகிட்டான்னு சொல்லிட்டு தம்பிக்கு அப்படியே சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு அண்ணன் தம்பி இருக்கணும்னு சொல்லி நானும் எதிர்பார்க்குறேன். அப்படியே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட எல்லாருக்கும் அறிஞ்ச பிடிச்ச இப்போ அஇஅதிமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்து இவ்வளோ பெருசாக நடந்திருக்கு, ஒரு பெரிய கட்சியாக வளர்ந்துருக்கு அப்படின்றது காரணம், முக்கியமான காரணம் யாருன்னா வந்து எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தான். அவர் வந்து ஃபஸ்ட்டு திமுகவில் தான் இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு சில கான்ஃப்ளிக்ஸ்னால வந்து அவர் வெளியே வந்துட்டு இப்போ வந்து அப்புறம் தனியாக அதிமுகன்னு ஆரம்பித்து அவர் ஜெயிச்ச அதாவது ஆரம்பித்து அவர் வந்து சந்தித்த முதல் எலெக்ஷனில் 30% எடுத்தார். அதுக்கப்புறம் அவர் சாவர வரைக்கும் அவர் தான் சிஎம் வந்தார். அப்படிப்பட்ட ஒரு லெகசி இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் பேசப்பட்டுட்டே இருக்குது. எந்த ஒரு பொலிட்டீஷியன் புதுசாக வந்து நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலுமே நான் எம்ஜிஆர் மாதிரி தான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவருக்கு ஆப்போசிட்டாக கருத்து சொல்லுவாங்கள்ல, இவர்னா எம்ஜிஆரா, இவர் வந்தோடனே ஜெயிச்சுருவாரா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி வந்து போத் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சைட்ஸ்க்குமே வந்து சூப்பராக வந்து ஒரு லெகசி செட் பண்ணி வச்சுட்டாரு. அவர் செட் பண்ண அந்த பெஞ்ச் மார்க் வந்து இப்போ வரைக்குமே யாருமே வந்து பிரேக் பண்ணலன்னு சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரேக் பண்ணல, இப்போ ஒருத்தர் பிரேக் பண்ணிட்டாரு. அவர் யாருன்னா வந்து விஜய் அவர்கள். இப்போ அவர் எப்படி சொல்லணும், தளபதின்னு சொல்லுமா, இல்லை ஆக்டர் விஜய்ன்னு சொல்லுமா, இல்லை சிஎம் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுமான்னு தெரில. அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுத்து கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் இப்போது முதலமைச்சராக இருக்கார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த எலெக்ஷனில் எடுத்த ஓட் பர்சன்டேஜ் வந்து 34%. எஸ், இதுக்கு முன்னாடி யாருமே எந்த விதமான சதவீதமே எடுக்காத அளவுக்கு இவர் எடுத்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக ஒரு பொலிட்டீஷியன், எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக அதுக்கு அடுத்தபடியான பொலிட்டீஷியனாக பார்த்துறப்போ வந்து விஜய் அவர்கள் தான் வந்து ஒரு டைம் எலெக்ஷன் சந்திச்சு சிஎம் ஆயிருக்காரு. இதுவுமே ஒரு ட்ரேட்மார்க் செட் பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்களா, எனக்கு திராவிட கட்சிகள் வேண்டாம், மாற்று கட்சியாக நான் வேணும் அப்படின்னு யோசிக்கிறப்போ வந்து
நிறைய பேர் கமலஹாசன் அவர் வந்து ட்ரை பண்ணார், ஃபெயில் ஆகிட்டார். இப்போ வந்து விஜயகாந்த் ஐயாவும் ட்ரை பண்ணார், ஃபெயில் ஆகிட்டார். ஆனால் இவங்களுக்கெல்லாம் வந்து இது பண்ணுற மாதிரி, அதாவது தம்பி நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி விஜயகாந்தோட மனசாக்தி அடைகிற மாதிரி வந்து இப்போது விஜய் அவர்கள் வந்து ஜெயிச்சிருக்காரு, அதுவும் சிஎம் ஆகிருக்காரு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு திராவிட கட்சி, அதாவது 70 வருஷம் கழிச்சு, 70 ஒரு 80 வருஷம் கிட்டத்தட்ட வச்சுக்கோங்களேன், ஒரு 70 வருஷம் கழிச்சு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் திராவிட கட்சி இல்லாத மாற்று கட்சி தமிழக வெற்றி கழகம் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஏன் ஒரு பெரிய லெகசியாக பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு, ஜாதி மதம் இனம் வேறுபாடு இல்லாமல் நிறைய இடங்களில் வந்து அவர் வந்து ஜென்ரல் தொகுதியிலுமே வந்து, அதாவது ஜென்ரல் கான்ஸ்டுவன்சின்னு இருக்கும்ல, அந்த ஜென்ரல் கான்ஸ்டுவன்சிலையுமே வந்து சில தாழ்த்தப்பட்ட மக்களை நிறுத்தி ஜெயிக்க வச்சிருக்கிறதாகவும் வந்து சில கருத்துக்கள்லாம் இருக்குது. அதனால் வந்து இவர் ஜாதி மதம் இனம் வேறுபாடு இல்லாமல் வந்து ஒரு மக்களுக்காக ஒரு நல்ல அரசியலை நடத்துவார் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் நம்புகிறோம். அதுக்காக வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறோம். எஸ், இதே மாதிரி வேற ஒரு சினிமா அப்டேட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை டாடா பாபாய் சொல்லிட்டு விடைபெறுவது உங்கள் விஜய் ஆரோன்.